உறவுகளுக்கு வணக்கம். திமுக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரான கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி 12வது முடித்த உடனே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இவருடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே அவங்க எதிர்பார்க்காத முறையில் அந்த பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு கொடுமைகளும் சைக்கோ மாதிரி தரமான சில செயல்களும் செஞ்சுருக்காங்க. அதை அந்த பெண்மணியே பேசியிருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரண்டியெல்லாம் அடிச்சு என் பிள்ளைய நேனமா ஆக்கிட்டாங்க சார். ரேகங்காலம் பூரா சூடு வச்சு வச்சுக்கிறேன் சார். ஒரு கட்டத்துல என்னால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அங்க போனாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இதே கொடுமை தான் திரும்பவும் நடக்க போகுதுன்னு. அது எப்படி நான் சரி பண்றது, யார்கிட்ட சொல்லி யாரு இது எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏவும் எனக்கு தெரியும். நாங்க பெரிய ஆளு, நாங்க படத்தை போட்டு வாங்கிக்கணும்னு மேட்சி வச்சுக்கிறாங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நான் ஒரு ஆளு சம்பாதிச்சாதான் உன்னமே உழ வைக்கல சார். என் புள்ளியில நான் ஆகிறேன். என் புள்ளியில விட்டா எனக்கு யாரும் இல்லை சார். ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன், உங்க அம்மா உங்க தம்பி ஸ்கூல் போகும்போது பஸ் எல்லாரும் ஏற்றி கொண்டுடுவேன், உங்க வீட்டை எரிச்சிடுவேன். ஒரு வாரத்தை நான் ஊர்ல பெரிய மனுஷன் சொன்னா எம்எல்ஏ வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்க வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கணும். நான் போறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ எப்போ கொண்டாங்க? நேற்று எத்தனை மணி இருக்கு? நேற்று ஒரு நைட் 9 மணி. அவங்க வந்து அம்மா வந்து இல்ல என் பொண்ணு பாத்தி அவங்க 7 மாசம் ஆச்சு சார். அம்மா பார்க்க விடல. பொங்கல் ஃபங்க்ஷன் வருது, இதுதான் எங்களுக்கு ஃபங்க்ஷனு, அதனால அம்மா அழுவுனாங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்பயும் சொன்னாங்க இல்ல இங்க கல்யாணம் இருக்குது கூட்டு வர முடியாதுன்னு. இல்ல என் பொண்ணை பார்த்தே அவங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது அப்படின்னு சொன்னால ஓகேன்னு சொன்னாங்க. ஆனா வர ஒரு 2 செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது, மூஞ்சி இப்படி இருக்கு, நீ போனா வேற வேற கதையை சொல்லி நீ வராம இருந்துருவ அப்படின்னு சொன்னாங்க. இல்லக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன், ஏன்னா என்ன அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காங்க, நான் வந்துருவேன் சொன்னோடனே அதெல்லாம் நம்பாம ஒரு அட்வொகேட் போயிட்டு அவங்களா ஒரு 2 லட்சம் பணம் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் 3 வருஷம் இங்கே தான் இருப்பேன், இங்க இருந்து நான் ஏமாத்திட்டு போனா என் ஃபேமிலியே எங்க அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சிடலாம், என் ஃபேமிலி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவங்கள ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நீ சைன் போட்டாதான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார். நான் கேட்டேன் இல்ல எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு. இல்ல நீ முதல்ல சைன் போட, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் ஊருக்கு வரணும், எனக்கு ஆப்ஷன் இல்ல, கையெழுத்து போட்டு நான் வந்துட்டேன் சார். கார் லைட் வந்து அவங்க ஒய்ஃப் ஆண்டோ மதிவாணன், மார்லினா, அப்புறம் மார்லினாவோட அப்பா அம்மா அந்தோனி பெட்ரிஷா 4 பேர் கொண்டாந்து எங்க வீட்டாண்டே விட்டுட்டு போனாங்க. கிளாஸ் அங்க எதுவுமே யாருமே சொல்லல சார். எங்க அலர்ட் சொல்லல, எதுவுமே சொல்லல சார். எந்த ஒரு அங்க நடந்த எதையுமே சொல்லல. இவ்வளவு ஒருத்தர் சொல்றாங்க போவாதமா இருன்னு. எனக்கு என்ன பண்ண என்ன அவ்வளவு பயமுடிச்சு வச்சிருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. நான் எதுவுமே யார்ட்டுமே சொல்லாம நான் போறேன், நான் மறுபடியும் போறேன், நான் போகலன்னா இவ்வளவு பிரச்சனை வரும், ஆனா யார்ட்டையும் சொல்ல முடியாது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது சொன்னா அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாம போறேன்ற முடிவே சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் போன் பண்ணி உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, நீ வந்து 2 மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க உங்க வீட்டுல, அர்ஜென்ட்டுக்கு ஆள் வேணும், நீ வந்து 2 மாசம் இருந்துட்டு போயிடுமான்னு சொல்றாங்க. இந்த 7 மாசமாவே என்ன அனுப்பல சார். அப்ப இந்த 2 மாசம் எந்த நம்பிக்கையில எங்க அம்மா அனுப்புவாங்க? அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நான் அனுப்பிச்சு விட்டுருவோம் 2 மாசத்துல, நீ 2 மாசம் மட்டும் வந்து இருந்துட்டு நீ உங்க அம்மா கிட்ட சொல்ல வேணா, நாளைக்கு கிளம்பி நீ சேலம் வந்துரு, நாங்க சேலத்துல இருக்கிறோம், நம்ம போயிடலாம், உங்க அம்மா கூட கூட்டு வர வேணா, நீயே கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு இருக்கிற எங்க அம்மா அழுது என்னால சொன்னா இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சு வச்சிருந்தேன் சார். ஒரு கட்டத்துல என்னால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அங்க போனாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இதே கொடுமை தான் திரும்பவும் நடக்க போகுதுன்னு. அது எப்படி நான் சரி பண்றது, யார்கிட்ட சொல்லி யாரு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு நான் பேச போனா இந்த மாதிரி உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன், உங்க அம்மா உங்க தம்பி ஸ்கூல் போகும்போது பஸ் எல்லாரும் ஏற்றி கொண்டுடுவேன், உங்க வீட்டை எரிச்சிடுவேன். ஒரு வாரத்தை நான் ஊர்ல பெரிய மனுஷன் சொன்னா எம்எல்ஏ வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்க வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவு என்ன பயமுடுத்த முடியுமோ அவ்வளோ வருஷம் பயமுடுத்தலன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் அம்மாவால இல்ல முடியல, பொண்ணு இவ்வளவு மோசமா இருக்குது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது இல்ல 7 மாசமாவே நான் போனதுல இருந்து இன்னும் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டல, நானும் எங்க அம்மாவை பார்க்கல சார்.
சார். ஏன்னா சென்னையில இருக்குன்னு சொன்னா எங்க அம்மா சென்னையில தான் வேலை பாக்குறாங்க, வந்து பாத்துருவாங்கன்றதுக்காக நாங்க பெங்களூர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா பெங்களூர்ல தான் இருக்கிறோன்ற பொய்யே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இப்ப கூட நான் பெங்களூர்ல தான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி என்னை கூட்டு வந்து விட்டாங்க. அம்மா சொன்னாங்க, இல்ல எனக்கு விருப்பம் இல்லை, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, அமுச்சு வைக்க விருப்பம் இல்லை, ஏன்னா என் பொண்ணு ரொம்ப மோசமா இருக்கா, கை கால் உடம்பு ஃபுல்லா அடியா இருக்கு, நீங்க வேற ஆள் பாத்துக்கீங்க, நீங்க 2 லட்சம் கட்டிருக்குன்னு சொல்றீங்க, அந்த ரசீது மட்டும் காட்டுங்க, நான் கட்டிடுறேன். அவங்க நம்பிதான் என் பிள்ளைல நான் காமந்தம் பண்ணேன். நான் 12 மாசம் 12 முடிச்சுட்டேம்மா, 12 முடிச்சுட்டேன். நான் போய் 2 மாசத்துக்கு வேலை செய்யறேம்மா. அவங்களும் நான் இப்போ வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுக்கிறேன், காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிதாம்மா அனுப்பினேன் சார். நான் நம்பிதான் அனுப்பினேன். ஆனா இந்த மாதிரி சூடு வச்சு சிசுரால கையெல்லாம் கட் பண்ணி நெகத்தலை கீச்சு சூடு வச்சு கண்ணுல வந்து கரண்டியெல்லாம் அடிச்சு என் பிள்ளைய நேனமா ஆக்கிட்டாங்க சார். இப்பயும் அவங்க கால் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை. எப்படியா நைஸ் பண்ணி இந்த 1 மாசத்துக்கு அனுப்புறேன், நான் அனுப்புறேன். நான் எந்த உத்தரவாதம் சார்? உன்னை அடிச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லை. எனக்கு எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏவும் எனக்கு தெரியும். நாங்க பெரிய ஆளு, நாங்க படத்தை போட்டு அமைக்கணும்னு மேட்சி வச்சுக்கிறாங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நான் ஒரு ஆளு சம்பாதிச்சாதான் ஜீவனம் ஓடுனா ஜீவனம் உட்காந்தா பட்டியல் சார். என் புள்ள உயிர் எனக்கு வேணும் சார். நல்லா மயக்குன்னு இருந்தா சார். எலும்பு நிறைய வந்துக்கிறேன் சார். ரேகங்காலம் பூரா சூடு வச்சுக்கிறேன் சார். நீங்க சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்குன்னா யாரும் கிடையாது. நான் யாரு சார் சொல்றது? அந்த தேவையத்துக்கு கூட கண்ணு இல்ல. அவங்களும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறாங்களா, அந்த கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தாங்களா? இவ்வளவு கோடி மணி அவங்கள நான் திட்டவே இல்லை சார். உன்னம்மா என்னையெல்லாம் தப்பா பேசி வச்சுக்கிறாங்க, என் பொண்ணையும் தப்பா பேசி வச்சுக்கிறாங்க சார். ஆனா போடல மட்டும் நல்லா மைண்டுக்கு போய் நல்லா நைஸ் பண்றாங்க என்னைய. நான் என் பொண்ணு சொல்ல மாட்டேன்னுட்டா. நான் எவ்வளவு கத்துறேன்னா 2 நாள் ஆகுதுல சாப்பிட்டு என் புள்ளில நானு உன்னமனா உழ வைக்கல சார். என் புள்ளிகளுக்காக நான் ஆயிரம். என் புள்ளியில விட்டா எனக்கு யாரும் இல்ல சார். என் புள்ளிதான் உலகம்.